சுதந்திரம் என்ன? நான் சொன்னேன், நீங்க முதல்ல அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது மட்டும் இந்த அறிவுல நம்ம புறப்படும். அப்பதான் நம்ம கேள்வி கேட்க முடியும். நீ எதோ ஒண்ணு உருவாக்க, இப்ப நீ திருமணம் பண்ணிக்க, குழந்தை குட்டி, இதெல்லாம் நீ பண்ண ஒண்ணுமே ஆகாது. உன் சுதந்திரத்தை நீ எழுதுனே போக. உனக்கு சுதந்திரமா இல்லை. நீ சுதந்திரம் நினைச்சுக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணப்பா, அந்த குழந்தை பத்தின சுதந்திரம் இல்லை. உன் சுதந்திரம் தன்மை இன்னும் குறையறதுக்கான சூழலை உருவாக்கிக்கிறீன்னு அர்த்தம். உங்களுக்கு அது ஏன் தெரியல? உண்மைதானே? இப்ப உள்ள சுதந்திரம் சொல்றோம் பாருங்க. இப்ப ஒரு சுதந்திரம் சொல்றோம், இதுலயே சுதந்திரம் இல்ல தெரிஞ்சு நம்ம வாழ்ற வாழ்க்கையில சுத்தமா சொல்லி ஒரு ஆடை வேணும். அந்த ஆடைக்கு நீ போய் காசு கல்யாணம் நீ போயிட்டு வேலை செஞ்சு காசு எடுத்துன்னு போய் தான் ஒரு கடையில கூத்து தான் நீ ஆடை வாங்கணும். அவன் சொல்ற ரேட்டுக்கு தான் வாங்கணும். உங்க ரேட்டு கூட வாங்க முடியாது. நீ ஆளாளுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறோம், ஆளாளுக்கு ஒரு வழிமுறை வச்சுக்கணும். இப்படிதான் பண்ணணும், என் பொருள் என்னோட இது, நான் அப்படிதான் பண்ணுவேன். இதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. புரியுதுங்களா? இது சுதந்திரம் இல்லாத ஒரு நிகழ்வு நடந்து இருக்குது. அந்த சுதந்திரம் இல்லாத ஒரு நிகழ்வுல நீங்க சுதந்திரமா இருக்க நினைச்சுட்டு இருக்கிறீங்க அறியாமையில. ஆனா அறிவு விளக்கப்படல. அதனால உங்களுக்கு தெரியல நான் சுதந்திரமா நினைச்சேன். நீ சுதந்திரமா இல்லைன்னு நீ புரியணும்னாலே முதல்ல சுதந்திரம்னா என்ன? பிறருக்கு ஹெல்ப் பண்றது ஒன்னே சுதந்திரம். பிறருக்கு நீ அன்பு காட்டுறது ஒன்னே சுதந்திரம். அதுவே சுகம். அந்த சுகத்தை நீ பெற்றால் தான் நீ சுகமா இருக்கிறியா, நீ சுதந்திரமா இருக்கிறியானே தெரிய வரும். ஏன்னா இது வரைக்கும் இதுல போய் யாருமே பெரிய சுகத்தை கண்ட நபர் குறைவே. ஏன்னா இதுல போனா சுகம்ன்றதை விட இது நல்ல செய்யலைங்க, அந்த மாதிரி போயிடுச்சு. இது சுகம். இதுக்குள்ள நீ இருக்கும் போது சுதந்திரம்ன்ற என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சுதந்திரன்றதுதான் விடுதலை, அதுதான் விடுவு, அதுதான் முக்தி, அதுதான் மோட்சம், அதுதான் முடிவு, அதுதான் சுதந்திரம். இப்ப நம்ம சுதந்திரமா இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும்னு சொன்னீங்களா, நானு எனக்கு பசி கூடாது, அதான் என் சுதந்திரம். ஆனா பசிக்குது, அப்ப சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணு பசிக்கும் போது எனக்கு எதுவுமே நான் வேலை செய்யாம எதுவும் பண்ணாம எனக்கு உணவாது கிடைக்கணும், அதுவும் கிடைக்கல, வேலை செஞ்சுதான் கிடைக்கும், சுதந்திரம் இல்லை. எனக்கு இப்போ தண்ணி தாக எடுக்குது, நான் தண்ணி குடிக்கணும், தாகமே எடுக்கக்கூடாது எனக்கு, அதான் எனக்கு சுதந்திரம். நான் சொல்றது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம லேசா எடுத்துக்கூடாது. நான் முதல் சொன்னது உங்க வாழ்க்கையில இது உங்க உடலுக்கே ஆனா சுதந்திரம் இல்லாம நீங்க மாட்டி நிக்கிறீங்க. நீ இதுக்குள்ள வந்த, உங்களுக்கு தெரிஞ்சு வந்தியா? சும்மா இருப்ப தாயின் கருப்பையில் உருவாகி வெளியே வந்துருக்கிறேன், இது தெரிஞ்சு வந்தியா? இல்ல. வந்ததுக்கு அப்புறம் நீங்க பிறந்துக்கிறனா நீங்க இப்படி இருக்குதா, எப்படி நான் வாழ முடியும், எப்படி நம்ம அப்புறம் தான் யோசனை பண்றோம். அப்போ நீ வரும்போதே உன் சுதந்திரத்தை இழந்து நீ வந்திருக்கிற. புரியுதா? நீ என்ட்ரி போடும் போதே உங்க சுதந்திரம் இல்லை. சுதந்திரம்னா நீங்க வரலாமா டிசைடாக எடுத்துக்கணும். டிசைட் இல்லை. டிசைட் இல்லாம ஒரு விஷயம் நடந்துருக்குது. நீ உள்ள வந்திருக்கிற. உள்ள வந்தப்ப இந்த இடத்துல வாழ முடியுமா அப்படின்னு அப்புறம் தான் தெரியுது. நீ அப்ப நீ அந்த தாயின் வயிற்றுல இருக்கும் போது எல்லாம் தானா கிடைச்சது உனக்கு. சும்மா எல்லாம் தாயின் வயிற்று சும்மா விளையாடுனே எல்லாத்தையும் சாப்பிட்டு உடலை வளர்த்துங்க. வெளியே வந்த உடனே எல்லாத்தையும் நீ தான் பண்ணணும். நீ தான் உன்னை சுத்தப்படுத்திக்கணும், நீ தான் தண்ணி குடிச்சிக்கணும், நீ தான் சுவாசம் பண்ணிக்கணும், நீ தான் உணவை சாப்பிட்டுக்கணும், எல்லாம் நீ தான் பண்ணிக்கணும். சொந்த புரியுதா? இது பேர் சுதந்திரமா? சுதந்திரத்தை இழந்ததால் வந்த துன்பம் தான் இது. அப்போ நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னா நம்ம ஒரு ஜீவராசியோ ஒரு மனிதனோ ஒரு பொருள் மேலே நம்ம அதீதமான அன்பை காட்டணும். அந்த பொருள் சுதந்திரம் அடையக்கூடிய செயலை நம்ம செய்யணும்.